மருத்துவ பயிற்சிகளுக்கு இவ்வாண்டு விண்ணப்பித்ததோ 72,208 இந்திய மாணவர்கள். தகுதி பெற்றதோ 1 விழுக்காடு மட்டுமே. சிவராஜ் அதிருப்தி. பகவத்கீதையின் போதனைகளை பாதுகாப்பதில் இஸ்கானின் பங்களிப்பு பாராட்டுக்குரியது, கூறுகிறார் சிவகுமார். தஸ்கா சிறார் காப்பகங்கள் ஜனவரி 1 முதல் பதிவு எண்ணை கட்டாயம் பார்வைக்கு வைக்க வேண்டும், கூறுகிறார் நான்சி சுக்ரி. இந்திய உணவு வணிகர்களை இணைக்கும் விருந்து அட் கேல்டன் ஃபுட் கார்ட். வீட்டு குளிர்சாதன பெட்டியை அடிக்கடி சுத்தம் செய்கிறீர்களா? இல்லையேல் கவனம். சமூக நலத்துறையின் கீழ் பதிவு பெற்ற அனைத்து தாஸ்கா சிறார் காப்பகங்களும் ஜனவரி 1 முதல் தத்தம் வளாகங்களில் பதிவு எண்களை பார்வைக்கு வைக்க வேண்டும். பிள்ளைகளை அனுப்பும் பெற்றோர்களுக்கு அந்த காப்பகங்களின் உரிமம் குறித்த உத்தரவாதத்தை வழங்க அது அவசியம் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோசி நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். புத்தாண்டில் தமது அமைச்சு முக்கியத்துவம் வழங்கும் முன்னெடுப்புகளில் அதுவும் ஒன்று என அவர் கூறினார். ஏன் பதிவு பெறாத சிறார் மையங்கள் செயல்படுகின்றன? எது பதிவு பெற்றது, எது பதிவு பெறாதது என்பதை எப்படி தெரிந்து கொள்வதென என் அமைச்சை பார்த்து அடிக்கடி மக்கள் கேட்கின்றனர். எனவேதான் பதிவு எண்களை காட்சிக்கு வைப்பதை கட்டாயமாக்கியுள்ளோம் என அவர் கூறினார். இவ்வேளையில் ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட சிறார்களுக்கான கவனிப்பும் 2025 அமைச்சின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்றாகும். 15 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் ஆட்டிசம் குழந்தைகளுக்கான கல்வி உதவி நிதி விநியோகம், 5 மில்லியன் ரிங்கிட் செலவில் ஆட்டிசம் சேவை மையத்தை நிர்மாணிப்பு ஆகியவையும் அவற்றில் அடங்கும் என டத்தோசி நான்சி கூறினார். ILKKM எனப்படும் மலேசிய சுகாதார அமைச்சின் பயிற்சி கழகங்களில் இவ்வாண்டு துணை மருத்துவ படிப்பை மேற்கொள்ள 72,208 இந்திய மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். எனினும் அவர்களில் வெறும் 794 பேர் அல்லது 1.1 விழுக்காட்டினர் மட்டுமே தகுதிகளை பூர்த்தி செய்திருக்கின்றனர். அவர்கள் மட்டுமே பொதுச் சேவை நுழைவுக்கான இணைய மதிப்பீட்டுக்கு தகுதி பெற்று மருத்துவ நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சு கூறியிருக்கிறது. நடப்பாண்டில் மருத்துவ உதவியாளர் பயிற்சிகளுக்கான இந்திய மாணவர் சேர்க்கை குறித்து மேலவையில் செனட்டர் டத்தோ சிவராஜ் சந்திரன் எழுப்பிய கேள்விக்கு சுகாதார அமைச்சு இவ்வாறு பதிலளித்தது. இந்த ILKKM மையங்களில் தற்போது 8,524 மாணவர்கள் 13 துணை மருத்துவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களில் 71 மாணவர்கள் அல்லது 1 விழுக்காட்டினர் இந்தியர்கள் ஆவர். SPA எனப்படும் பொதுச் சேவை ஆணையம் வாயிலாக அப்பயிற்சிகளுக்கு விண்ணப்பிக்க இந்திய மாணவர்களை சுகாதார அமைச்சு தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது. துணை மருத்துவ படிப்பை அனைத்து நிலையிலான மக்களுக்கும் விளம்பரப்படுத்த சுகாதார அமைச்சு, கல்வி அமைச்சு உள்ளிட்ட தரப்புடன் வியூக ஒத்துழைப்பை மேற்கொண்டு வருகிறது. மடானி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளில் வேலைவாய்ப்பு கண்காட்சிகளை நடத்துவது, பள்ளிகளில் வேலைவாய்ப்பு கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்வதும் அவற்றில் அடங்கும் என அமைச்சு கூறியது. இவ்வேளையில் அமைச்சின் பதில் குறித்து டத்தோ சிவராஜ் சந்திரன் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். விண்ணப்பம் செய்த 72,000 இந்திய மாணவர்களில் வெறும் 1 விழுக்காட்டினர் மட்டுமே தகுதி பெற்றிருப்பதாக கூறப்படுவது ஏமாற்றம் அளிப்பதாக வணக்க மலேசியாவிடம் அவர் கூறினார். அந்த பயிற்சிக்கான விண்ணப்ப தகுதிகள் போன்ற விவரங்களை அமைச்சு வெளியிட்டால் இனிவரும் காலங்களில் மேலும் ஏராளமான இந்திய மாணவர்கள் துணை மருத்துவ பயிற்சியை மேற்கொள்ள வாய்ப்பு ஏற்படும் என்றும் சிவராஜ் கேட்டுக் கொண்டார். பிரசித்தி பெற்ற படகு விழா, கீதா ஜெயந்தி அறிமுகம், தீபாவளி, திறந்த இல்ல உபசரிப்பு என முப்பெரும் அம்சங்களோடு கோலாலம்பூர் ஸ்ரீ ஜெகநாத் மண்டீரில் நேற்றிரவு களை கட்டியது. அகில உலக கிருஷ்ணா பக்தி இயக்கமான இஸ்கானின் மலேசிய கிளை ஏற்பாட்டில் நடைபெற்ற அந்நிகழ்வில் மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்து என் சிவகுமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார்.
அவர் தமதுரையில் காலத்தால் அழியாத பகவத்கீதையின் போதனைகளை பாதுகாப்பதற்கான அர்ப்பணிப்பு மற்றும் நவீன சவால்களை எதிர்கொள்வதிலும் ஆன்மீகத்தை வளர்ப்பதிலும் அவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதிலும் இஸ்கான் காட்டி வரும் கடப்பாட்டுக்கு புகழாரம் சூட்டினார். மிகவும் அர்த்தமுள்ள அதே சமயம் நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் நிகழ்வை ஏற்பாடு செய்தமைக்காகவும் டத்தோ சிவகுமார் இஸ்கானை பாராட்டினார். அதோடு ஆண்டுதோறும் இஸ்கான் தமிழ் பள்ளிகளுக்கு அன்பளிப்பாக பகவத்கீதை நூல்களை வழங்கி வரும் நிலையில் அவற்றில் 250 புத்தகங்களுக்கான செலவை டத்தோ சிவகுமார் ஏற்றுக்கொண்டார். இந்திய வணிகர்களுக்கே தனித்துவம் அளிக்கும் வகையில் நாட்டில் முதல் முறையாக இந்திய உணவு வணிகர்களை ஒன்றிணைக்கும் விருந்து அட் கேல் டவுன் எனும் உணவக மையம் திறக்கப்பட்டிருக்கிறது. சீன மற்றும் மலாய் உணவுகள் அதிகளவு விற்கப்படும் ஃபுட்கோர்ட்களுக்கு மத்தியில் இந்திய வணிகர்களால் பாரம்பரிய இந்திய உணவுகளுடன் மேற்கத்திய உணவுகளையும் விற்கும் வகையில் இந்த விருந்து அட் கேல் டவுன் ஃபுட்கோர்ட் அறிமுகமாகியிருக்கிறது. இந்திய சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் அவர்களின் வணிக முயற்சிகளுக்கும் வாய்ப்பளிக்கும் விதமாக உருவாக்கம் கண்ட இந்த ஃபுட்கோர்ட் வரவேற்கத்தக்கது என இதனை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்த தொழில் முனைவர் மேம்பாட்டு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணனின் முதன்மை செயலாளர் டத்தோ அன்புமணி பாலன் கூறினார். இந்திய வணிகர்களுக்கு ஒரு குடையின் கீழ் இணைப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பொருளாதார வாய்ப்பு, வியாபார வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான கான்செப்ட் மலேசியாவில் நம்ம செஞ்சதில்லை, குறிப்பாக இந்தியர்களுக்கு. ஆகையால் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சால் நிச்சயமாக இன்னும் அதிகமான இந்திய வணிகர்களுக்கு, குறிப்பாக வளர்ந்து வரும் இந்திய வணிகர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 23 இந்திய வணிகர்கள் ஒன்றிணைக்கும் போது எல்லோரும் பலவிதமான உணவு சாப்பிட முடியும். அது மட்டுமில்லாமல் வாய்ப்பு கொடுக்க முடியும். இதன் வாயிலாக குறிப்பாக தொழில் முனைவர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு வரும்போது நம்ம அவர்கள் ஒன்றிணைக்க அவர் கை கொடுக்க தயாராக இருக்கிறோம். இந்திய உணவக வணிகர்களுக்கு வணிகம் மேற்கொள்வதற்கான ஊக்கத்தையும் ஏதுவான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கவும் இந்த ஃபுட்கோர்ட் முறையிலான உணவகத்தை துவக்கியதாக அதன் தோற்றுநர்கள் தெரிவித்தனர். நம்ம எல்லோரும் மாரி ஒரு ஸ்மால் ஃபுட் ஸ்டால் அந்த மாதிரி சாப்பாடு கடை தான் நம்ம முதல்ல சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் அந்த சர்ச்சஸ் போக போக போகாத ஒய் நாட் இந்த கான்செப்டை நம்ம ஒன்று பெருசாக செய்யலாம், விச் இஸ் இந்தியன் கம்யூனிட்டிக்காக, இந்தியன் என்டர்பிரினர் ஃபுட் வெண்டருக்காக. இந்த ஃபுட் நம்ம எவ்வளோ ஃபுட் கோர்ட் பார்த்துருக்கோம், பட் இந்தியனுக்குன்னு தனியாக எதுவும் இல்லை. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒய் நாட் நம்ம அதை பிகின் பண்ணலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த கான்செப்ட்னு சொல்லி தான் நம்ம வி ஃபவுண்ட் விருந்து அட் கேல் டவுன். Okay, operation hours weekdays we are planning to operate from 4 p.m. to 12 a.m. Weekends we might go up to 2 a.m. or 3 a.m. சில ஃபுட்பால் ஷோஸ்லாம் இருந்துச்சுனாக்கா நாங்கள் இன்னும் அதிகமான டைம் ஆப்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறோம். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் டைம்ஸ் ஒரு மாதம் கழிச்சு தான் எங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபுட் கோர்ட்டே ஸ்பெஷல் தான். ஏன்னா 26 வெண்டர்ஸ் ஒரே இடத்துல கொண்டு நிப்பாட்டிருக்கோம்னாக்கா ஒரே சாப்பாடு நீங்கள் ஒரு கடையை தேடி தான் போகணும். ஆனால் இங்கே வந்தீங்கனாக்கா 26 மெனுவும் இங்கே இருக்குது. அப்போ நீங்கள் எங்கே வரீங்க போக தேவையில்லை. கோலாலம்பூர் மல்லூரியில் மை டவுன் ஷாப்பிங் சென்டர் எதிர்ப்புறத்தில் அமைந்துள்ள இந்த ஃபுட்கோர்ட்டின் தொடக்க விழாவில் பொதுமக்களுக்கு இலவச பிரியாணி வழங்கப்பட்டதோடு இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் இந்த முயற்சியினை பெரிதும் பாராட்டினர். மலேசியாலேயே ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபுட் கோர்ட் திறந்துருக்காங்க. இட்ஸ் வெரி நைஸ். நிறைய விதமான சாப்பாடு இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம தமிழங்களுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம். கண்டிப்பாக எல்லோரும் வரணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். நிறையா சாய்ஸ் இருக்குது சாப்பாடு. இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது. ரொம்ப சாப்பாடு நல்லா இருக்குது. ஸோ ஐ ரியலி ரெக்கமெண்ட் டு மை ஃப்ரெண்ட்ஸ்லாம். எந்த ஊர்லேயுமே பார்த்ததில்ல, எந்த நகரத்துலேயும் பார்த்ததில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே செராஸ் வட்டாரத்தில் புடுவில் இந்த கடை இருக்கிறது. எங்கள் எல்லாருக்குமே நல்ல வசதி, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு. ஸோ இனிமேல் நம்ம தமிழ் சாப்பாடுன்னு வரும்போது சாயந்தரத்தில் இங்கே டின்னருக்கு இங்கே வரலாம். 26 வணிகர்களை ஒரே கூரையின் கீழ் கொண்ட இந்த ஃபுட்கோர்ட் ஜலன் நக்கோடா யூசுப் மல்லூரியில் மாலை 4 மணி தொடங்கி நள்ளிரவு வரை செயல்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேராக் சத்யாவான் தமான் சந்தோசா 2 உள்ள கேளிக்கை மையத்தில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் வெளிநாட்டவர்கள் உட்பட 70 பேர் கைதாகியுள்ளனர். விடியற்காலை 3 மணிக்கு நடைபெற்ற அந்த சோதனையில் 16 பெண்கள் உட்பட 54 பேர் போதைப்பொருள் உட்கொண்டிருந்ததும் கண்டறியப்பட்டது. கைதான 13 உள்ளூர் ஆடவர்களிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் அருகிலுள்ள மற்றொரு மையத்திலும் சோதனை நடத்தப்பட்டதாக மஞ்சோங் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அஸ்புல்லா அப்துல் ரஹ்மான் கூறியிருக்கின்றார்.
அங்கு தோளில் குறுக்கே மாட்டும் பைகளில் 31 பிளாஸ்டிக்குகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 545 கிராம் MDMA வகை போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டன. 1.3 கிராம் எடையிலான 5 அரமீன் 5 போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டன. பறிமுதலான போதைப் பொருட்களின் மொத்த மதிப்பு 91,125 ரிங்கிட் என அஸ்புல்லா தெரிவித்தார். ஹோண்டா சிவிக் கார் ஒன்றும் சீல் வைக்கப்பட்டது. கைதான அனைவரும் 3 முதல் 7 நாட்களுக்கு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ஜோஹர் பாருவில் 4 வயது சிறுவனை ஓரின புணர்ச்சிக்கு உட்படுத்திய சந்தேகத்தில் குழந்தை பராமரிப்பாளரின் 23 வயது மகன் கைதாகியுள்ளான். தமான் பரிண்டாஸ்ட்ரியான தம்போய் ஜயாவில் நேற்று மாலை அவன் கைதானதை தென் ஜோஹர் பாரு போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரவுப் சலாமட் உறுதிப்படுத்தினார். அச்சிறுவனை அவ்விளைஞனின் தாய் 2 ஆண்டுகளாக பராமரித்து வரும் நிலையில் கடந்த அக்டோபர் மாதத்தில் சிறுவனின்றும் பாராமல் 2 முறை இயற்கைக்கு மாறான உறவுக்கு அவன் கட்டாயப்படுத்தியுள்ளான். பாதிக்கப்பட்ட சிறுவனிடம் திடீரென மாற்றங்கள் காணப்பட்டதால் சந்தேகமடைந்த பெற்றோர் போலீசில் புகார் செய்தனர். தொழிற்சாலை ஊழியரான அந்த ஆடவன் இன்று முதல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்படுகிறான். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு 5 முதல் 20 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் பிரம்படியும் விதிக்கப்படலாம். குழந்தை பராமரிப்பாளரை தேர்வு செய்வதில் மேலதிக கவனத்தோடு இருப்பதோடு சந்தேகப்படும்படியான நடவடிக்கை குறித்து உடனடியாக புகார் அளிக்க வேண்டும் என்றும் பொதுமக்களை ரவுப் சலாமட் அறிவுறுத்தியிருக்கின்றார். Hai, salam sejahtera. Saya Sumati. Ni Encik Paciapan, pemilik perniagaan Tanishka Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke Bank Rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Lepas saya dengar, saya lebih confident. So dia orang beritahu dengan step by step. So dia orang ajar kita. Lepas tu saya submit borang. Tak berapa lama, bukan lama sangat. 10 hari permohonan saya diluluskan. Saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah. Untuk peniaga-peniaga kecil macam saya ni, lebih sesuai, lebih senang untuk memajukan saya punya perniagaan. Saya perlukan brief ini. Saya amat menghargai dan mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Ramanan. Bank Rakyat, bank pilihan anda. உங்கள் வீட்டு குளிர்சாதன பெட்டியை நீங்கள் எப்போது கடைசியாக சுத்தம் செய்தீர்கள் என ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் வரும் அளவுக்கு மிக அண்மையில் அது நடக்கவில்லை என்றால் உண்மையில் நீங்கள் கவலைப்பட வேண்டும். ஆம், அசுத்தமான குளிர்சாதன பெட்டிகள் நுண்ணுயிரியல் மற்றும் ரசாயன அபாயங்களை கொண்டிருப்பதால் அவை ஆரோக்கியத்துக்கு பெரும் கேடு என சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். உணவுகள் மூலம் பரவும் நோய்கள் முதல் தீங்கு விளைவிக்கும் ரசாயனம் வரை அப்பட்டியல் நீள்வதாக UKM சேர்ந்த பொது சுகாதார நிபுணர் டாக்டர் மொஹமட் அஸ்னி ஜஃபார் கூறியிருக்கின்றார். குறிப்பாக லிஸ்டரியோசிஸ், சால்மனோலோசிஸ், ஈகோலி உள்ளிட்ட கிருமி தொற்றுகள் போன்ற உயிரியல் ஆபத்துகள் தான் கவலையை ஏற்படுத்துவதாக அவர் கூறினார். சல்மொனெல்லா கிருமி தொற்று சுத்தம் செய்யப்படாத பச்சை இறைச்சி மற்றும் முட்டைகளுடன் தொடர்புடையது. அதே சமயம் ஈகோலி கிருமி பரவலானது சமைக்கப்பட்ட உணவுகள் சமைக்கப்படாத உணவுகளுடன் சேர்வதால் ஏற்படுவதாகும். இதனால் உண்டாகும் உடல் உபாதைகள் நச்சுணவு பாதிப்பு தொடங்கி வாந்தி, வயிற்றுப்போக்கிலிருந்து போசனம் பிடித்த உணவுகளால் ஏற்படும் ஒவ்வாமை வரை இட்டுச் செல்கின்றன. இது தவிர்த்து உணவுகளை பொட்டலமிட பயன்படுத்தப்படும் பொருட்கள், குறிப்பாக காய்கறிகள், மீன் அல்லது இறைச்சியை மடிக்க பயன்படும் செய்தித்தாள்கள் பயணிட்டாளர்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம். அதற்கு காரணம் செய்தித்தாட்களில் காட்மியம் மற்றும் ஈயம் போன்ற கன உலோகங்கள் இருக்கக்கூடும். சிறிய அளவுதானே என்று உதாசீனம் செய்தால் நீண்ட கால தாக்கம் உங்களை நாள்பட்ட தொற்று அல்லது நோய்களுக்கு இட்டுச் சென்றுவிடும். எனவே உணவு மாசுபாட்டை தடுக்க குளிர்சாதன பெட்டியை சுத்தமாக பராமரிப்பது மிகவும் அவசியமானது.